அந்த இரவு மின்னல் வானத்தை கிழித்தது. பெரிய அலைகள் கரையை அடித்தன. அதே நேரத்தில் மணலுக்குள் இருந்த சிறிய கடலாமை முட்டைகள் உடையத் தொடங்கின. ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து பேபி டர்ட்டில்ஸும் கடலை நோக்கி நகர்ந்தன. ஆனால் ஒரு சிறிய ஆமை பலவீனமாக இருந்தது. கடலை அடைய முயற்சித்த அந்த நேரத்தில் ஒரு பெரிய அலை வந்து அந்த சிறிய ஆமையை நகர கால்வாயை இழுத்துச் சென்றது. அடுத்த நாள் காலை அருண் என்ற சிறுவன் பள்ளிக்கு செல்ல தயாரானான். அம்மா இல்லாத வீடு. அப்பா வெளிநாட்டில் வேலை செய்கிறார். அவனுக்கு நண்பர்களும் இல்லை. யாரிடமும் அதிகம் பேசுவதும் இல்லை. ஆனால் அவனுக்கு மிகவும் பிடித்த ஒன்று கடல் உயிரினங்களை வரைவது. பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த அருண் ஒரு சிறிய சத்தம் கேட்டு அவன் சைக்கிளை நிறுத்தினான். கால்வாயை நோக்கி பார்த்தான். அங்கே குப்பைகளுக்குள் ஒரு சிறிய பேபி டர்ட்டில் சிக்கிக் கொண்டிருந்தது. அருண் மெதுவாக அதை கைகளில் எடுத்தான். அந்த டைனி டர்ட்டில் முதல் முறையாக அவனை பார்த்தது. அந்த நொடியில் அருண் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது. பயப்படாதே, நான் இருக்கேன் என்று கூறினான். அருண் அந்த டர்ட்டிலை வீட்டுக்கு கொண்டு வந்தான். அதை சுத்தம் செய்தான். அவன் அந்த டர்ட்டிலுக்கு ஒரு பெயர் வைத்தான், டைனோ. அதற்காக ஒரு சிறிய நீச்சல் குளம் கூட செய்தான். டைனோ எங்கு சென்றாலும் அவனை பின்தொடர்ந்தது. அருண் சிரித்தால் டைனோ கூட மகிழ்ந்தது. ஒரு நாள் மீன் சந்தையில் 2 கடத்தல்காரர்கள் டைனோவை பார்த்தார்கள். அவர்களுக்கு அது மிகவும் அரிய சீ டர்ட்டில் என்று தெரிந்தது. அன்று இரவு புயல் மழையின் நடுவில் அருண் திடீரென விழித்தான். டைனோ இருந்த பெட்டி காலியாக இருந்தது. டைனோ! அருண் மழையிலும் நின்றுவிடவில்லை. அவன் முழு நகரத்தையும் தேடினான். அனைவரிடமும் கேட்டான். இறுதியாக ஒரு வயதான மீனவர் சொன்னார், அந்த டர்ட்டிலை 2 பேர் பழைய ஹார்பர் வேர்ஹவுஸுக்கு கொண்டு போனதை பார்த்தேன். அந்த இரவு அருண் அந்த வேர்ஹவுஸுக்கு சென்றான். அங்கே பல விலங்குகள் கூண்டுகளில் சிக்கியிருந்தன. நடுவில் பயந்து கொண்டிருந்தது டைனோ. அருண் டைனோவை கையில் பிடித்து ஓடினான். சில நாட்கள் கழித்து டீனோ எப்போதும் கடலை பார்த்து கொண்டே இருந்தது. அருணுக்கு புரிந்தது, டீனோவின் வீடு இந்த வீடு இல்லை, கடல். ஒரு காலை அவன் டீனோவை பீச்சுக்கு கொண்டு சென்றான். அவன் டீனோவை மெதுவாக மணலில் வைத்தான். டீனோ மெதுவாக கடலை நோக்கி நடந்தது. ஆனால் திடீரென திரும்பி மீண்டும் அருணிடம் ஓடி வந்தது. அருண் டீனோவை இறுக்கமாக அணைத்தான். பிறகு கண்ணீருடன் அதை கடலுக்கு அனுப்பினான். டீனோ கடலுக்குள் நீந்திச் சென்றது. அங்கே ஒரு பெரிய சீ டர்ட்டில் தோன்றியது. அது டீனோவின் அம்மா. அந்த நாள் முதல் அவன் ஒருபோதும் தனியாக உணரவில்லை. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை மாற்ற வருபவர்கள் நாம காப்பாற்ற நினைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள்.